ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லி சுடரே நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டாக்டர் சொன்ன விஷயத்தினால அபி ரொம்பவே அதிர்ச்சியாக்குறாங்க. டாக்டர் அவங்களுக்கு உண்மை தெரியலனாலையும் கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, சுடரோடைய அப்பா அவன் தானே அப்படின்னு இப்போது அபி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறமா மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மனநோய்க்கு மெடிசன் எந்த ஒரு மருந்தாகும். இப்போது சுடரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அபி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை. சுடர் ஒரு நடப்போன மாதிரி உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான், மற்றபடி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் வெற்றியை நினச்சி ரொம்ப சோகமாக இருக்காங்க. 2 நாளாகவும் முதல்ல அப்படி தான் இருந்தாங்க வெற்றிக்கிட்ட பேசாததுக்கு முன்னே. அதுக்கப்புறம் அவங்க பேச தான் நார்மல் ஆகிட்டாங்க. அபி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சுடர் பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்க 2 பேரும் பேசுகிற விதம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா தான் கண்டிச்சாவளையும் சுடர் இப்படியே தான் இருக்காங்க. இதுக்கு வேறு வழியே இல்லை. சுடரை கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறமா அபி வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இத்தனை வருஷம் கழிச்சு முதல் டைம் அவனுக்கு அதாவது வெற்றிக்கு கால் பண்ணுறதுக்கான காரணம் சுடருக்காக மட்டும்தான். சுடரோட நன்மைக்காக அவர்கிட்ட பேசணும், ஒதுங்கி போக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லி அங்கே வர சொல்கிறாங்க. உடனே வெற்றி திடீர்னு நம்மளை அபி ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. உடனே வேகமாக கிளம்பி அந்த இடத்துக்கு வராரு. அபி ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடர்கிட்ட பேசுகிறதையும் பழகிறதையும் நிறுத்திக்க சொல்லிடுறாங்க. முடியாதுன்னு வெற்றி சொல்கிறாரு. எனக்கு சுடர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சுடர்கிட்ட பேசி தான் தீருவேன். இங்கே பாரு, சுடரோடைய அப்பா அம்மாவே இதை பற்றி என்கிட்ட பேசாதுக்கிறப்போ உனக்கு என்ன அக்கறை வந்துச்சுன்னு வெற்றி கேட்ட கேள்வி அபிக்கு பதிலே சொல்ல முடியல. ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, நான் சுடரோடைய அம்மு ஃப்ரெண்டு, நான் சொன்னால் சுடர் கேட்பா, நீ சுடர்கிட்ட பழகிறத நிறுத்திக்கோ, எல்லாமே லிமிட்டோடு இருந்துக்கோ அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ தப்பாக கற்பனையை வளர்த்துக்கிட்டு பேசாத அப்படின்றாங்க. நான் இதுக்காக தப்பாக கற்பனை வளர்த்துக்கிட்டு பேச போகிறேன், எனக்கு அந்த அவசியமே கிடையாது அப்படின்றாங்க. ஆமாம், ஏன்னா நான் அவளுடைய அப்பா, நீ கற்பனையெல்லாம் பண்ணி பேச முடியாதுல்லன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காரு. இனி என்ன சொன்னாலும் சரி, நான் சுடர்கிட்ட பேச தான் செய்வேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக வாக்குவாதத்தில் சண்டை போடுறாங்க அபியும் வெற்றியும். சுடருடைய நல்லது தான் எங்களுக்கு முக்கியம், நீ பேசாத, சுடர்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ யார் அப்படின்னு கேட்கவும், ஏன்னா நான் அவளுடைய அப்பாடி, நான் சுடருடைய அப்பா, நான் பேச தான் செய்வேன், அவள் என் பொண்ணுடி, ஏன் ரத்தம்டின்னு சொன்ன உடனே அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் நீ இதுக்கு மேலேயும் சுடர்கிட்ட பேசக்கூடாது, நான் சுடர் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ வேணா சுடர்கிட்ட நீ தான் உன் அப்பான்னு போய் சொல்லிப்பாரு, உன்னை அடியோடு அவள் வெறுத்துருவா, ப்ளீஸ் விட்டுடு அப்படின்றாங்க. ஏன்னா நீ தானடி அவள் மனசுக்குள்ளே என்ன அப்பாவா இருக்கிற என்னை பற்றி தப்பாக சொல்லி வச்சிருக்கிற, கண்டிப்பாக இவ்வளோ நல்லது செய்கிற கேப்டனாக பிடிச்ச சுடருக்கு நான் தான் அவள் அப்பான்னு சொன்னால் எல்லாம் பிடிக்கும், நீ சொல்லி வச்சிருக்கிறதுனால தானே சுடருக்கு என்னை பிடிக்காமல் போடுச்சு, கண்டிப்பாக பிடிக்கும், நீ தயவு செஞ்சு என்னை பேச வீடு, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற, சுடர்கிட்ட பேசாமல் பழகாமல் என்னால் இருக்க முடியல, ஏன் தேவையில்லாமல் அந்த சின்ன குழந்தையை காயப்படுத்துகிற, நம்ம 2 பேருக்கும் நடுவில் சுடர் தான் ரொம்ப கஷ்டப்படுறா பாவம் அப்படின்றாங்க. அதுக்காக தான் சொல்கிற, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டு தூரமாக விலகி போயிடு, சுடருக்கும் உனக்கும் எந்த தகுதியும் கிடையாது, சுடரை நீ பொண்ணா ஏற்றுக்கிறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது, எந்த விதத்தில் அப்பாவா நீ அவளுக்கு நல்லதை செஞ்சிருக்க, நீ அதுக்கான தகுதியானவனே கிடையாதுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, செய்ய முடியாத அத்தனை விஷயங்களையும் சுடருக்காக நான் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பரிகாரமாக நான் சுடருக்கு இப்போ செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ தயவு செஞ்சு சுடர்கிட்ட என்னை பேச விடுன்னு கெஞ்சுறாங்க வெற்றி. அப்போது முடியவே முடியாதுன்னு அபி சொல்லிகிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், போயிட அமைதியாக இங்கேருந்து அப்படின்னு அபியும் ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்ட சுடர் என் பொண்ணுன்றதையே மறைச்சி இவ்வளோ நாளாக நீ வச்சுட்டு தெரியல, எப்போ என் பொண்ணு சுடர்ன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் அவன் மேலே அதிக அன்பு காட ஆரம்பிச்சிட்டேன், ஏன் சுடர் என் பொண்ணுன்னு தெரியாததுக்கு முன்னே நான் அவன் மேலே அந்த அளவுக்கு அன்பாக இருந்தேன், இப்போ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி என்னால் அவளை விட்டுட்டு விலகி போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்கவே மாட்டேன்றாங்க. சுடர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி அவள் ஒரு சரியாகவே இல்லை, ஸ்கூலில் மார்க்லாம் கூட கம்மியாயிடுச்சு, சுடருடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டே போயிடுது, தயவு செஞ்சு போயிடு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நான் இங்கேருந்து போகிறதுனாலையும் சுடர்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனாலையும் சுடரோட மனநிலை சரியாகும் நீ எப்படி நம்புற, டாக்டர் எப்படியும் சொல்லியிருப்பாங்களே இதுக்கு ஒரே மருந்து அந்த கேப்டன் தான் சொல்லிட்டு, நீ சுடர்கிட்ட நான் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு என்கிட்ட இறங்கி பேசுகிறேன், இப்போ இல்லை புரியுது என்னை எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லிட்டு என்னை சுடர்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லடி, எங்கள் பார், நான் சுடரை விட்டு பிரிஞ்சு போனாலும் சுடர் என்னை விட்டு பிரிய நினைக்க மாட்டா, எப்பயுமே அவன் மனசுக்குள்ளே நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன், தயவு செஞ்சு என்னை கேப்டனாக சுடர்கிட்ட பேச விடு, நான் எந்த காலத்துலேயும்
சுடர் என்னுடைய பொண்ணுன்றதையும் நான் அவளுடைய அப்பான்ற விஷயத்தையும் நான் சுடர்கிட்ட சொல்ல மாட்டேன், நீயா சொல்கிற வரைக்கும் தயவு செஞ்சு என்னை பேச விடு அப்படின்னும் என்னால் முடியாது, உன் கூட இருந்தால் உன் கூட இருக்கிறதுனால சுடருக்கு ஆபத்து ஏற்பட முடியவே முடியாதுன்னு சொல்லவும் தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன், வேணா ஒரு காலில் விழுகிறேன், என் பொண்ணுக்கிட்ட என்னை பேச விடு கேப்டனா, நான் அவகிட்ட பேசியே ஆகணும்னு வெற்றி காலிலேயே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேலே அபியாலையும் எதுவும் செய்ய முடியல. இந்த அளவுக்கு போராடி பார்த்தாங்க. தன்னுடைய பொண்ணுன்னு அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல, சுடர் மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கா, நமக்கு துரோகம் பண்ண அவனுக்கு சுடரால் எந்த ஆபத்தும் வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம எப்படி பேச விடாமல் இருக்க முடியறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஓப்பனாகவும் கேட்கவும் செய்கிறாங்க. உன்கிட்ட சுடர் பேசுறதுனால அவளுக்கு ஆபத்து வராதுன்னு என்ன நிச்சயம் அந்த கர்ணாவால் அப்படின்றாங்க. சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, என் பொண்ணுக்கு பாதுகாப்பாகவும் நிலனாகவும் நான் இருப்பேன் அப்பான்னு சொல்லாமல் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட சுடர்கிட்ட பேசலைன்னா எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு அழுததுக்கப்புறமா இங்கே பாரு போனால் போகட்டும்னு சுடர் உன்னை மறக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் சுடர் இந்த ஸ்கூல் முடிக்கட்டும், அடுத்த டைமு நான் சுடரை எங்கேயாச்சும் வேறு ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட போகிறேன், பரோல் முடிஞ்சு எனக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ரிலீஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக நான் சுடரை கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடுவேன், அப்புறம் சுடருக்கு உனக்கு என்ன சம்மந்தமே இருக்காது, சுடரோட நல்லதுக்காக மட்டும்தான் போனால் போகுதுன்னு நான் விட்டுட்டு போகிறேன், சுடரை விட நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்கல்ல, சுடர் உன் பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அவ்வளோதான், நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு வெற்றி அழுததுக்கு அப்புறமா சுடரோட நல்லதுக்காக தானே அபி அங்கேருந்து கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக சுடர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு வெற்றிக்கு கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சுடரோட மனநிலைமையை பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல, தூங்காமல் கொல்லாமல் ஹோம்ஒர்க் சரியாக பண்ணாமல் படிப்பில் கவனம் செலுத்தாமல் எக்ஸாம் டெஸ்ட் இதெல்லாம் ஒழுங்காக எழுதாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, மன செலவில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா வேறு வழியே இல்லைன்னு கேப்டன் பேர் எடுத்தால் மட்டும்தான் முடியுன்றதுனால அபி என்ன பண்ணுறாங்க, சுடர் இங்கே வா அப்படின்றாங்க. என்னமோ சொல்லுங்க அப்படின்றாங்க. நீ ஏண்டா இப்படி இருக்க, உன்னை கேப்டன் கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால நீ அன்னையிலேருந்து ஆளே சரியில்லை, ரொம்ப மாறிட்ட அப்படின்றாங்க. அம்மோ நீங்கள் கேப்டன் பேர் எடுத்தாலே திட்டுறீங்க, ஆனால் அவர் ஸ்ட்ரேஞ்சர் இல்லாமோ அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அம்மோ, ப்ளீஸ் அம்மோ நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவருக்கு யாருமே இல்லை அப்படின்னு சுடர் அழுகுறாங்க. சுடருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தது நாம் தான், தீங்கே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது நாம்ளே சுடரை மாற்றி ஒரு விஷயத்த செய்ய சொன்னால் சுடர் எப்படி செய்வான்னு அபி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா சரி சுடர் நீ என்கிட்ட சொல்லாமல் அவர் கூட எங்கேயும் போகக்கூடாது, அவர் கூட பேசுகிறதோட நிறுத்திக்கணும், வேறு எதுவும் நீ செய்யக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. அம்மோ உண்மையிலேவா சொல்கிறீங்க அப்படின்னுமோ, ஆமாம் சுடர் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் உண்மையில தான் அப்படின்னுமோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மோ, நான் உங்ககிட்ட சொல்லாமல் இனி எதையுமே செய்ய மாட்டேன், நீங்கள் கேப்டன் கிட்ட பேச பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே சுடருடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இதை பார்க்கும்போதே அபிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்முவா என் மேலே எந்த அளவுக்கு சுடர் பாசம் வச்சுருக்காளோ அதே மாதிரியும் தப்பான்னு தெரியாமலையோ அந்த வெற்றி மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்காளே அப்படின்னு இங்கே அபி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வேறு வழியும் கிடையாது. சுடர் இப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து ஹோம்ஒர்க் முடிக்கிறாங்க. நாளைக்கு காலையில் போய் கேப்டனை பார்க்க போகிறோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து சுடர் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வெற்றி வந்து வழியில் நின்றுட்டுருக்காரு. சுடர் பார்த்துட்டு அம்மோ அப்படின்னு உடனே சரி ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல சீக்கிரம் போய் பேசிட்டு வா அப்படின்றாங்க. சரிங்க அம்முன்னு சுடர் அப்படி ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே கேப்டன் அப்படின்னு உடனே வெற்றி அப்படி தூக்கி கொஞ்சிறாரு. சுடர் சாப்பிட்டியாடா அப்படின்னும் சாப்பிட்ட கேப்டன் அப்படின்றாங்க. உனக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை, நீ என்னமோ ஸ்கூல்லலாம் சரியாக மார்க் எடுக்க மாட்டேற, ஒரு மாதிரியாக இருக்கான்னு மகேஷ் சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்னும், எனக்கு ஒன்றும் இல்லை கேப்டன், உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுனால தான் நான் அப்படி இருந்தேன், எனக்கு இப்போ எல்லாமே சரியாக போயிடுச்சு அப்படின்னுவோம். ஓ இந்த மாதிரி எல்லாம் உனக்கு காய்ச்சலும் கவலையும் வருமா அப்படின்னு வெற்றி கேட்டுட்ருக்கோம். ஆமாம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அபி என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா சுடரை வெற்றி கீழே இறக்கி விடுறாங்க. சுடர் நீ கிளம்பு நான் வரேன் அப்படின்றாங்க. சரியம்மா பாய் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கிளம்புறாங்க. நம்ம மதியம் லஞ்ச் கொடுக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் சுடர் போனதுக்கப்புறமா இங்கே பாரு சுடர்கிட்ட பேசுறதோட நிறுத்திக்கோ, அவளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறது முக்கியமாக கருணா அங்கே மகேஷ் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் நீயும்
சுடரும் தனியாக போகிறத கர்ணா பார்த்தானா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். முக்கியமாக என் அண்ணன் கண்ணில் நீ பட்டுடாத, தயவு செஞ்சு வீட்டுக்கு வர்றதோ வீட்டுக்கு வந்து சுடரை பார்க்குறது என் அண்ணன் கண்ணில் பட்டு பிரச்சனை ஆகுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அபியும் கிளம்பி சுடர் கூடவே போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு வெற்றி கூப்பிடுறாரு. அபி நிற்கவும், இங்கே பாரு, சுடருக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன். நீ இந்த ரொம்ப சரியில்லாத நேரத்தில் சுடர் பின்னாடி நீ ஒன்றும் அலைய தேவையில்லை. சுடர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பா. அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. சுடர் கூட நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது சுடருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னால் வர முடியாத சமயத்தில் கர்ணாவோ ஸ்வேதாவோடைய அம்மாவோ எப்போ வேணாலும் மகேஷை கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்ணில் நீ பட்டேனா அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அபியும் யோசிச்சுட்டே அமைதியாக போயிடுறாங்க. வெற்றியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திரும்பவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா புலிக்குட்டி கேட்குறாரு, என்னடா வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு. ஆமாம், இருக்காதான் பின்ன. சுடர் என்கிட்ட பேசிட்டால, அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு வழியாக சுடர்கிட்ட பேச சம்மதம் வாங்கிட்டேன். என் பொண்ணுக்கிட்ட நான் பேச போகிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. பரவாயில்லடா, உன் மேலே எந்த அளவுக்கு கோவம் இருந்தாலும் சுடர் மேலே அவங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு ஈடு இணை இல்லாமல் போனா போகுதுன்னு உங்ககிட்ட பேச கூட அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீ அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா வெற்றி. எனக்கு என்னமோ அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. நீ வேணும்னா ஏதாச்சும் விசாரிச்சு பாரு அப்படின்னு. இங்கே பாருடா, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் தப்பு பண்ணலைன்னா அவன் நிரூபிச்சுன்னு போப்பாடா அப்படின்னு சொல்லுவோம். ஓ, அப்போது அபி தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா நீ அடுத்து பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு இதுக்கெல்லாம் என்ன ஆக போகுது? என்ன ஈடு உன்னால் செய்ய முடியும்? அபி ஏற்றுப்பியா? சுடர் உன் பொண்ணுன்னு அபி உன் கூட வந்துடுவாங்களா? தப்பே பண்ணாமல் இத்தனை வருஷமாக அவங்க தண்டனை அனுபவிச்சு நீ அவங்க பக்கம் நிற்கலன்ற வருத்தம் வேதனை அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். யார் நம்பலைனாலும் நம்ம லவ் பண்ண ஒருத்தன் நம்ம புருஷன் நம்மளை நம்பலேன்ற வலியும் வேதனையும் அவங்களோட மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கும். கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருடா. அவங்களுடைய மனநிலையில் இருந்து அப்படி இருந்ததுனால தான் சுடர் பிறந்த விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ வைராக்கியமாக சுடரை அங்கேயே வளர்த்துருக்காங்க. விட்டா அங்கேயே வளர்க்குற சுச்சுவேஷன் இருந்திருந்தா உன் கண்ணிலே காட்டாமல் சுடரை ஆளாக்கியிருப்பாங்க அவங்கன்ற மாதிரி தான் எங்கள் புலிக்குட்டி பேசவும் வெற்றியும் அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு மறுநாள் வந்து மாணிக்கத்தை கேஸ் விஷயத்தை பற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது வழியில் திவ்யாவை பார்க்குறாங்க பிரபாகரன். பிரபாகரன் வந்து ஆல்ரெடி அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த ஓப்பனாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணி போகிற மாதிரி தெரியுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ உங்களுடைய ஒன் சைட் லவ் வந்து பிரேக்கப் ஆகணும் தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் இன்னமும் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. ஓப்பனாகவே சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த காதல் பிரேக்கப் ஆகி நீங்கள் என்ன பிடிச்சி என்னையும் நீங்களும் நானும் லவ் பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நினச்சிருந்தா ஓப்பனாக கேட்டிருக்கலாம், நீ ஒன் சைடு தானே பண்ணிகிட்ருக்க, அவர் ஒன்றும் லவ் பண்ணலைல்ல, அப்புறம் எதுக்காக நீ அவரை லவ் பண்ணுற, உன்னை லவ் பண்ணுற பர்சனை நீ லவ் பண்ணு அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் அவர் பார்த்துக்கு சைலண்ட்டாக அவர் ஒதுங்கி தான் போயிட்டுருக்காரு. இதனாலேயே என்னவோ தெரியல, திவ்யாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த வழியாக தான் ஒருத்தருக்கு லைன் கிராஸ் ஆகிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு திவ்யா கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்றாங்க. மாணிக்க கேஸ் விஷயமா ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட தான் நான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தானே நீங்கள் சொன்னீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா? ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட கோவப்பட்டு பேசாமல் இருப்பீங்களா? உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல, நீங்கள் இப்படி இருக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. என்னை வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? உங்ககிட்ட பேசினாவே நான் தான் என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னுமோ, அதுக்காக பேசாமலே இருப்பீங்களா? நீங்கள் என்கிட்ட பேசலாம்ல அப்படின்றாங்க. நீங்கள் வேறு லவ் பண்ணுறீங்க ஒன் சைடாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறவர் பார்த்துட்டாருன்னா, அந்த பொண்ணு ரொம்ப நாளாக நம்மளே பார்த்துட்டு இருந்துச்சு, இப்போ என்ன வேற ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்குன்னு உங்களை பற்றி தப்பாக நினச்சிட மாட்டாங்களா? உங்களுடைய காதல் பிரேக்கப் ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கணும்னு தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் என் மனசு கேட்கலங்க, உங்களுக்கு எதோ விருப்பமோ அதையே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லவும், ஐயோ சார் போதும் நான் உண்மையிலே போய் தான் சொன்னேன்னு சொன்ன உடனே பிரபாகரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அவன் எனக்கு நோ சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னவும், புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சார் நான் யாரையுமே லவ் பண்ணலை, சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு தான் என்னுடைய ஒரே ஆசை. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். கர்ணன் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கிறாரு. நல்லா படித்து சொந்தமாக வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. என் அம்மாவை பார்த்துக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். மற்ற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. ஒருத்தரை லவ் பண்ணுறதோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரி ஐடியா எனக்கு எதுவும்
எதுவுமே கிடைக்காது. கர்ணா அண்ணாவோ என் அம்மாவோ பார்த்து யார் மாப்பிள்ளைன்னு கை காட்டுறாங்களோ அந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு இப்படி முகத்தை வச்சிட்டு இருக்காதீங்க, என்கிட்ட பேசுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்கிறீங்கன்ற ஒரே காரணத்தினால தான் நான் உங்ககிட்ட அப்படியே சொன்னேன் அப்படின்றாங்க. ஏங்க அப்போ உங்களுக்கு என்ன லவ் பண்ணுறதுல என்னங்க பிரச்சனை? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் ஃப்ரீடம் படி என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம், நான் எதையுமே தடை போட மாட்டேன். ப்ளீஸ் நான் உங்களை லவ் பண்ணுறேன் இல்லைன்னு பிரபாகரன் சொல்லவும், அதுக்கு இன்னும் டைம் ஆகும், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு போனதே அவருக்கு சமாதானம் கொடுத்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது திவ்யா வந்து யாரையுமே லவ் பண்ணல, மயில்குட்டி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.